அனைவருக்கும் வணக்கம். இன்று தனுசு ராசியுடைய சுனப யோக அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்கு 2வது வீட்டில் பஞ்சமாதி கிரகங்கள் அமையும் போது அது சுனப யோகமாக எடுத்துக்கப்படும். இன்னொரு விஷயம் நம்ம இதில் பார்க்கும்போது சுனப யோகம் அப்படி அமைப்பு வரும்போது இந்த மூல ராசிகளான தனுசு ராசி, மீனம், கன்னி, அடுத்தது மிதுனம், இது மூல ராசிகள் எப்பவுமே லக்னம் தான் கொஞ்சம் பலவீனமாக இருக்குமே தவிர்த்து ராசியாக வரும்போது அது சில பலங்களை பெறதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த தனுசு ராசிக்கு 2வது வீட்டில் குரு அமைய பெறும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது நீச்சமாக இருந்தாலும் இது சுனப யோகமாக கணக்கிடப்படும். அதோடைய பலனை நற்பலன்களை தந்தே தீரும். குரு அல்லது சுக்கிரன் இருக்கும்போது அது சுப பலன் பெற்று சுப பலன் சுனப யோகங்களை தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கிறாங்க. அடுத்தது பஞ்சமாதி கிரகங்களில் செவ்வாய், சனி, புதன், இந்த 3 கிரகங்களில் சனி அமைய பெற்றதுன்னா, அதாவது அசுப கிரகமான சனி அமைய பெற்றதுன்னா இது ஒரு வலிமையான யோகமாகவே கருதப்படுகிறது. ஏன்னா அது தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து அந்த சுனப யோக பலனை நடத்த இருக்கும். அடுத்தது நம்ம செவ்வாய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்சி பலத்தை பெறுது, அதாவது உச்ச பலத்தை பெறுது. சனி ஆட்சி பலமும் செவ்வாய் உச்ச பலத்தையும் பெற்று இருக்குது. இந்த 2 கிரகமும் சேர்ந்து அமைய பெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வலிமையான ஒரு ராஜயோகமாகவே கருதப்படுகிறது. இது தனுசு ராசிக்கு மட்டும் இந்த அமைப்பு இது இருக்குது இயல்பாகவே. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கு 2வது வீடான மகரத்தில் சனியோடைய சொந்த வீடும் கூட. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உச்சபலன் பெறக்கூடிய ஒரு ஸ்தானமாகவும் இந்த இடம் இருக்கிறதுனால இந்த பலன்கள் அமையுது. இன்னொன்று, குரு அமைஞ்சு பலன் தடைப்படும் போது என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சில பரிகாரங்கள் செய்யும்பொழுது இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னனோ, அதாவது உச்ச பலன் பெற்று இருந்ததுன்னா, அதாவது சுப சுனப யோகம் பெற்றிருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த ஜாதகர்களுக்கு கிடைச்சே தீரும். வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி சிறப்பான சில அமைப்புகள் இருக்கிறத நம்ம தனித்தனியாக எடுத்து பார்ப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.